Hello everyone, I'm Paul. Welcome to PJ Tech Views. ஸோ இன்றைக்கு நாங்கள் வந்து பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா ஸோ இன்றைக்கு வந்து பேசஸ் பிராண்டுடைய ஒரு ஃப்ளாக்ஷிப் மாடல்னு சொல்லலாம். ஒரு ஃப்ளாக்ஷிப் மாடல் அவங்களுடைய ஹெட்ஃபோன்ஸ் வந்து பார்க்க போகிறோம் ஓவர் த இயர். ஸோ நல்ல ஒரு வடிவான ஒரு ஹெட்ஃபோன்ஸ்னு சொல்லலாம். ஸோ வித்தவுட் எனி டிலே லெட் மீ ஸ்டார்ட் வித் அன்பாக்சிங். ஸோ அதுக்கு முன்னாடி பாக்ஸ் என்ன கொடுத்தான்னு சொல்லி பார்த்துருவோம். ஸோ அவனோட பிராண்டிங், அதுக்கப்புறமா கீழே இந்த மாடல் நம்பர் பேசிஸோடைய போவிகே மாடல் தான் இது. அதுக்கு வந்து இதோட ஸ்பெக்ஸ் 30 மேக்ஸ் நாய்ஸ் கேன்சலேஷன் வயர்லெஸ் ஹெட்ஃபோன்ஸ். ஆனால் பார்த்தீங்கன்னா BISA -45 decibels வரைக்கும் போகும் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன். நம்ம 50 லார்ஜ் டிரைவர் சைஸ் கொடுத்துருக்காங்க. சவுண்ட் அந்த காம்ப்ரமைஸ் மீது நல்லாவே இருக்கும். ஆமாம் ப்ளூடூத் 5.2, ஆமாம் LDAC இருக்குது, ஹைரஸ் ஆடியோ ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ சைடில் அதே மாதிரி ஒரு கிராஃபிக் இமேஜ் BISA ஹெட் ட்ராக்கிங் இது கொடுத்துருக்காங்க. சரி, BISAன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பேஸோட டெக்னாலஜி என்னென்னு பார்த்தீங்கன்னா பேசஸ் இம்மர்சிவ் ஸ்பேஷியல் அகாஸ்டிக் டெக்னாலஜி. ஸோ ஏர்போர்ட்ஸ் ப்ரோவில் வர அந்த ஸ்பேஷியல் ஆடியோ மாதிரி இவங்க ஒரு டெக்னாலஜி ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ அதான் அது ஹெட் ட்ராக்கிங். இது அடுத்தது பார்த்திங்கன்னா பின்னாடி இதோட ஸ்பெக்ஸ்லாம் கொடுத்து ஒரு கிராஃபிக் இமேஜ் ப்ரிட்டி மச் அவ்வளோதான் guys. ஸோ அவங்களோட பேசஸ் ஆஃபிஷியல் ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்கேனிங் கோடு ஒன்று இருக்குது. ஸோ ப்ரிட்டி மச் அவ்வளோதான் சொல்ல அன்பாக்ஸ் சிம்பிள் ஃபார் மோர் அப்படின்னு சொல்லி இதில் போட்டிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நான் அன்பாக்ஸ் பண்ணி இது லெசன் பண்ணிட்டேன். ஸோ ஓப்பன் பண்ண உடனே ஒரு சின்ன ஒரு இல்லை ஸ்டிக்கர் அது மாதிரி கொஞ்சம் பேப்பர் ஒர்க்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. டிரெக்டாகவே ஹெட்ஃபோன்ஸ் தான் இருக்குது. ஆமாம் கம்ஸ் வித் டைப்-C, ஆமாம் ஸ்டாண்டர்ட் USB போர்டு, ஆமாம் ஒரு ஆக்ஸ் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ வயர்டாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரிட்டி மச் அவ்வளோதான் அந்த கேபிள் அக்சசரிஸ் எல்லாம். ஸோ இதான் guys இந்த ஹெட்ஃபோன்ஸ் பேஸஸுடைய போவி, வெறும் போவி தான் guys இந்த ஹெட்ஃபோன்ஸுடைய மாடல் நம்பர். ஆல்ரெடி நான் பேஸுடைய இன்னொரு ஹெட்ஃபோன்ஸ் வந்து அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணியிருப்பேன். ஸோ அதுவும் நல்லா இருந்துச்சு. இது வந்து பேஸுடைய இன்னொரு ஹெட்ஃபோன்ஸ் ஃப்ளாக்ஷிப் மாடல்னு சொல்லலாம். அவங்களுடைய ஹை அண்ட் வேரியன்ட் வந்து இதுதான். ஸோ நீங்களே பார்க்கலாம். ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து உண்மையாக நல்லாயிருக்கு கைஸ். ஸோ இங்கே பார்க்கலாம் அந்த அளவுக்கு பண்ணேன். ஸோ லெட் மீ ஸ்டார்ட் வித் பில்ட் குவாலிட்டி. ஸோ பில்ட் குவாலிட்டி பற்றி சொல்லணும்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கு கைஸ். ஏன்னா வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான பிளாஸ்டிக் தான் சொல்லுவேன். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பேசிஸ் வந்து பிராண்ட் வந்து உண்மையாக நல்லாயிருக்கு. அவங்களோட அந்த பில்ட் குவாலிட்டி எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. குவாலிட்டியான பிளாஸ்டிக் தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து ஒரு மைனஸ் மேலே நல்லாவே இருக்குது. நீங்களே பார்க்கலாம். பில்ட் குவாலிட்டி வந்து நான் அவுட் ஆஃப் 10 கண்டிப்பாக ஒரு 9 கொடுக்கலாம். ஸோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கு. இப்போ இதோட டிசைன் அது மாதிரி இதில் கொடுத்துருக்க இந்த போர்ட்ஸ் பட்டன்ஸ் அதெல்லாம் சொல்லி பார்த்துருவோம். ஸோ டிசைன் பார்த்தீங்கன்னா இதான் கைஸ் டிசைன். ஸோ நீங்களே பார்க்கலாம். ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா 2 சைடுமே அவங்களோட பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. பேஸ்ன்னு சொல்லி அவங்களோட பிராண்டிங்கை போட்டு கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம் நீங்கள் எந்த எப்படி இருக்குன்னு. அதே மாதிரி தான் இங்கே பக்கம் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க பேசஸ் பிராண்டிங். ஆமாம் இந்த லைட் தான் வந்து நாங்கள் ஆன் பண்ணுறோம் ஆஃப் பண்ணும்போது இங்கே லைட் வந்து எங்களுக்கு இண்டிகேட் பண்ணும். ஆமாம் நல்ல ஒரு இயர் குஷன் கைஸ். உண்மையாக ரொம்ப சாஃப்டாக நல்லா இருக்குது. நல்ல ஒரு மெமரி ஃபோம் இது. ஸோ ரைட் லெஃப்ட்னு சொல்லி இன்சைட் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஃபோல்டபுள் டிசைன் தான். நீங்களே பார்க்கலாம். ஈஸியாக கேரி ஆன் பண்ணலாம். ஸோ ஃபோல்டபுள் டிசைன் கொடுத்துருக்காங்க. நல்ல குவாலிட்டியான ஒரு மெட்டீரியல். இந்த இடத்துல இந்த ஹிஞ்சஸ் பார்த்தீங்கன்னா மெட்டலில் கொடுத்துருக்காங்க. ஸோ லேஸில் வந்து இது உடையாது. 2 சைடுமே நல்லாயிருக்கு. அவன் எப்படி இங்கே பார்த்தீங்கன்னா சுவிட்ச் ஆன். ஸோ இதுதான் ஆன் பண்ணுற ஆஃப் பண்ணுறதுக்கு பட்டன். ஸோ நீங்கள் பார்க்கலாம். இதுதான் ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. நல்ல ஒரு சில்வர் டச்சுன்னு கொடுத்த நல்லா ஹைலைட்டடாக இருக்குது பார்க்கறதுக்கு. ஆமாம் வால்யூம் அப் அண்ட் டவுன், அதுமாதிரி பாஸ் பட்டன் சொல்லி நீங்கள் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டைப்-C ஃபார் சார்ஜிங், அதே மாதிரி ஆக்ஸ் கேபிள் கொடுத்துருக்காங்க. ப்ரிட்டி மச் அவ்வளோதான். இந்த சைடு வந்து ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன் பண்ண நீங்களே பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து ஒயிட் கலரில் ஒரு லைட் பார்த்து ரைட் கேன் ஏபிள் டு see it. நீங்கள் பார்க்கலாம். 2 சைடுமே ஆக்சுவலாக அந்த லைட் வருது. 2 சைடுமே வருது. இப்போ இதோட ஸ்பெக்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் பற்றி சொல்லிடுவோம். அஃபிஷியலாக என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா திஸ் கம்ஸ் வித் LDAC ஆடியோ வருது. அதாவது ஹைரஸ் ஆடியோன்னு கொடுத்துருக்காங்க. LDAC சப்போர்ட் இருக்குது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் இதோட மெயின் மாடலே வந்து பேசஸ் போவி 30 மேக்ஸ். ஸோ வந்து இதோட நாய்ஸ் கேன்சலேஷன் லெவல் வந்து உண்மையாக நல்லா இருக்கும். ஸோ அது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ திஸ் கம்ஸ் வித் BISA டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரியே அந்த ஏர்போர்ட்ஸ் ப்ரோலாம் வர்ற அந்த
ஸ்பேஷியல் ஆடியோ. ஸோ இந்த 4 பக்கம் சரவுண்ட் சிஸ்டம் மாதிரி சவுண்ட் சிஸ்டம் மாதிரி கேட்குற மாதிரி ஒரு டெக்னாலஜி இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷன் வந்து இதில் இருக்குது. அதை வந்து இவங்க BISAன்னு சொல்லி அந்த டெக்னாலஜி மென்ஷன் பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா திஸ் ஹேஸ் 50 mm லார்ஜ் டிரைவர் கை. ஸோ நார்மலாகவே ஹெட்ஃபோன்ஸில் 50 mm டிரைவர்ஸ் வரும்போது அதோட ஆடியோ குவாலிட்டியில் காம்ப்ரமைஸாக இருக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி ஆல்சோ ஹேஸ் 5.4 ப்ளூடூத் கனெக்டிவிட்டியில் வந்து ப்ளூடூத்தோட வெர்ஷன் பார்த்திங்கன்னா 5.4. அது மாதிரி -45 டெசிபிள்ஸ் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதனால் நாய்ஸ் கேன்சலேஷன் உண்மையிலே நல்லாயிருக்கும் இதில். அது மட்டும் இல்லாமல் 65 hours ஆஃப் லிசனிங் டைம் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பேட்ரி லைஃப்பும் நல்லாவே இருக்குன்னா நான் யூஸ் பண்ண வரைக்கும் பேட்ரி லைஃப் உண்மையிலே நல்லா இருக்குது. ஆமாம், அல்ட்ரா கம்ஃபர்ட் வேர் 50 mm அது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ ப்ரிட்டி மச் அவ்வளோதான் அதில் கொடுத்துருக்காங்க, பெருசாக ஒன்றுமே இல்லை. ஸோ மெயினாக நாங்கள் நோட் பண்ண வேண்டிய ஸ்பெக்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இதோட இந்த நாய்ஸ் கேன்சலேஷனும் அது மாதிரி இந்த BISA டெக்னாலஜி. ஸோ அதான் அவங்களோட மெயினாக சொல்லியிருக்கேன். இந்த ஹெட் ட்ராக்கிங் அந்த ஸ்பேஷியல் ஆடியோ வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி அதான் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இதோட கம்ஃபர்ட், ஸோ போட்டிருக்கிறதுக்கு எப்படி இருக்குது சொல்லி நான் வந்து சொல்லி ஆகணும். ஸோ கம்ஃபர்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே நல்லா இருக்குது கைஸ். உண்மையிலேயே ரொம்ப ப்ரெஷர் இல்லாமல் ரொம்ப நல்லாவே காலில் போட்டிருக்கிறதுக்கு லாங் ஹவர்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ நீங்களே பார்க்கலாம், இந்த மாதிரி தான் இருக்கும். காலை போட்ட உடனே வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. கம்ஃபர்ட் வைஸ் வந்து உண்மையிலே அந்த மைனஸ்மே சொல்ல மாட்டேன். நார்மலாக எனக்கு ஓவர் இயர் ஹெட்ஃபோன்ஸ் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால் வந்து இதோட அந்த குஷன் வந்து ரொம்ப சாஃப்டாக, மெமரி ஃபோம் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நீங்களே பார்க்க எந்த அளவுக்கு அந்த சாஃப்டாக இருக்குது இந்த குஷன். ஸோ இதை வந்து நீங்கள் லாங் ஹவர்ஸ்க்கு போட்டிருக்கும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது, ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நீங்களே பார்க்கலாம் எந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு வீடியோவில் பார்க்கும்போது. ஸோ லாங் ஹவர்ஸ்க்குலாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது எந்த பிரச்சனையுமே இல்லாமல் யூஸ் பண்ணலாம். ஸோ கம்ஃபர்ட் வந்து கண்டிப்பாக நான் 10க்கு 9 கொடுக்கலாம். ஸோ அந்தளவுக்கு கம்ஃபர்ட் வைஸ் வந்து நல்லாவே சூப்பராக இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஸோ ஹெட்ஃபோன்ஸ் நாங்கள் மெயினாக பர்ச்சேஸ் பண்ணுறது அதோட சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு தான். ஸோ இப்போ வந்து இதோட சவுண்ட் குவாலிட்டி பற்றி நான் சொல்லி ஆகணும். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லணுமெண்டா உண்மையிலேயே டோட்டலி இம்ப்ரெஸ் கைஸ். ஸோ பேஸஸ் வந்து உண்மையிலேயே தே ஆர் கிவிங் சம் ஆசம் ப்ராடக்ட்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இதோட சவுண்ட் குவாலிட்டி வந்து உண்மையிலேயே சுப்பீரியராக இருக்குது. ஸோ பேஸாக இருக்கட்டும், மிட்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி ஹைஸாக இருக்கட்டும், மூணுமே ரொம்ப ஒரு சட்டிலான ஒரு ஃபீல் இருக்குது. பேஸ்லாம் ரொம்ப ஹெவியாக இருக்குன்னு சொல்ல மாட்டேன், டீசெண்டாக தேவையான அளவுக்கு இருக்குது. இதோட மெயின் வந்து நான் நோட் பண்ணது பார்த்தீங்கன்னா அது நாய்ஸ் கேன்சலேஷன். ஸோ நாய்ஸ் கேன்சலேஷன் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சுப்பீரியராக இருக்குது கைஸ். ஸோ ANC பார்த்தீங்கன்னா ஆன் பண்ண உடனே வந்து ஒரு டோட்டல் சைலன்ஸ். ஸோ நல்ல ஒரு ANC இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ உண்மையிலே ANCயில் வந்து டாப்னு சொல்லலாம். ஸோ 10 கொடுக்கலாம். அவுட் ஆஃப் 10 வந்து ரேட்டிங் வந்து 10 கொடுக்கலாம். ஸோ அந்தளவுக்கு ANCயோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இதில் நல்லா இருக்குது. இந்த பேஸ்ஃபுல்லி இந்த போவி 30 மேக்ஸில் வந்து உண்மையிலே நல்லா இருக்குது கைஸ். ஸோ ANC வந்து நான் உண்மையிலே இதுக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் கொடுக்கலாம். ஸோ அந்தளவுக்கு இதோட ANC வந்து பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது. ஸோ சவுண்ட் குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்குது, எந்த மைனஸுமே சொல்ல மாட்டேன், டீசெண்டாக இருக்குது. ANC வந்து அல்டிமேட். ஸோ செம்மையாக இருக்குது ANC பர்ஃபார்மன்ஸ். ஸோ இப்போ வந்து இதோட ஸ்பெக்ஸ் ஃபீச்சர்ஸ் அது மாதிரி இதோட சவுண்ட் குவாலிட்டி எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இப்போ வந்து இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி நான் டேரெக்டாக சொல்லிடுறேன். ஸோ ப்ரோஸ் பற்றி சொல்லணுமெண்டா ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி இதோட ANC பர்ஃபார்மன்ஸ் வந்து உண்மையிலே அல்டிமேட் சுப்பீரியராக இருக்குது. அடுத்த ப்ரோஸ் பார்த்தீங்கன்னா இதோட மைக் குவாலிட்டி வந்து உண்மையிலே நல்லா இருக்குது. ஸோ நான் ஒரு ஜூம் மீட்டிங் அட்டென்ட் பண்ணும்போது மைக் குவாலிட்டி செக் பண்ணேன்னு உண்மையிலே வந்து மைக் குவாலிட்டி நல்லா இருக்குது கைஸ். ஸோ நாய்ஸ் கேன்சலேஷனோட இருக்கிறதால இதோட மைக் குவாலிட்டி பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஒரு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுற ஆளாக இருக்கட்டும், ஆர்எல்ஸ் நீங்கள் ஒரு வீடியோ கால்ஸ் கூட யூஸ் பண்ணுற ஆளாக இருக்கட்டும், ஸோ வயர்லெஸ் நீங்கள் ஹெட்ஃபோன்ஸ் எடுத்துக்கிட்டா கண்டிப்பாக யூ கேன் கோ ஃபார் திஸ் ஒன், த பேஸ் போவி 30 மேக்ஸ். ஸோ நல்லாயிருக்கு ஆக்சுவலாக மைக் குவாலிட்டியும். அது மட்டும் இல்லாமல் இதோட கனெக்டிவிட்டி. ஸோ கனெக்டிவிட்டியில் எந்த இஷ்யூமே இல்லை, நல்லாவே கனெக்ட் ஆகுது, எந்த டிஸ்கனெக்ஷனும் எதுவுமே இல்லை, நல்லாவே கனெக்ட் ஆகுதான் சொல்லுவேன். ஸோ அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ இப்போ இதோட மைனஸ். ஸோ மைனஸ் வந்து நான் இதில் என்ன சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா இதோட இந்த டிசைன் வந்து நிறைய பேருக்கு இந்த மாதிரி டிசைன் பிடிக்கும். பட் எனக்கு வந்துட்டு கூட வந்து லைக் ரவுண்ட் ஷேப் டிசைனாக எனக்கு பிடிக்கும். நீங்களே பார்க்கலாம். ஸோ இந்த ஹெட்ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபேன்டெக் உடையது. ஸோ இதுவும் நான் ரிவ்யூ போட்டிருப்பேன். ஸோ இந்த மாதிரி டிசைன் தான் கைஸ் கூட எனக்கு பிடிக்கும். ஸோ இந்த டிசைனை விட எனக்கு இந்த மாதிரி ஓவலாக இருக்க மாதிரி டிசைன் தான் கைஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்களே பார்க்கலாம், இது பார்க்குறது கொஞ்சம் நல்லா லுக்காக இருக்குது ரைட். ஸோ இந்த டிசைனில் வந்து இந்த இதை வந்து கொஞ்சம் ஓவல் ஷேப்பில் இருந்தால் இது இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஸோ அதான் மைனஸாக சொல்ல இல்லாது. பட் என்னென்னா என்னோட பெர்ஸ்பெக்டிவில் அது ஒரு மைனஸாக நான் கன்சிடர் பண்ணுறேன். மிச்சம் படிக்க வந்து உண்மையிலே இந்த ஹெட்ஃபோன்ஸ் வந்து ஒரு வேர்த் தான் கைஸ். ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்து உண்மையிலே ஒரு வேர்த்தான ஹெட்ஃபோன்ஸ். இந்த ANC இருக்கட்டும், சவுண்ட் குவாலிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே பக்காவாக இருக்குன்னு நான் சொல்வேன்.
ஸோ நீங்கள் எந்த ஒரு கவலையுமே இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் இருக்கும்போது நல்ல ஒரு சவுண்ட் குவாலிட்டியும் வரணும், அதே மாதிரி நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியாகவும் இருக்கணும். என்னோட பில்ட் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா யூ கேன் கோ ஃபார் பேசிஸுடைய போவி 30 மேக்ஸ். ஸோ இந்த மாடல் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அவங்களோட ஃப்ளாக்ஷிப் மாடல். இதில் வந்து அந்த BIS டெக்னாலஜி இருக்கிறதால நீங்கள் அதை வந்து நீங்கள் அவங்களோட அஃபிஷியல் ஆப்பை அதில் கொடுத்துருக்க அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி அந்த ஹெட் ட்ராக்கிங் அந்த ஃபீச்சர்ஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நார்மலாக அதை நாங்கள் டெய்லி இதில் நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். மேபி ஒரு மூவி பார்க்குற டைம்லாம் நீங்கள் அந்த ஃபீச்சர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. மிச்சம்படிக்கு வந்து இட்ஸ் அ நைஸ் ஹெட்ஃபோன் கைஸ். ஸோ டோட்டலி ரெக்கமெண்டட். ஸோ நீங்கள் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ கம்ஃபர்ட் வைஸ் தான் உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டின்னு பார்த்தீங்கன்னா யூ கேன் கோ ஃபார் திஸ். உண்மையிலே கம்ஃபர்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு நான் சொல்லுவேன். நல்லாயிருக்கும் உண்மையிலே. ஸோ மிச்சம்படிக்கு வந்து பர்ஃபெக்டான ஒரு ஹெட்ஃபோன். ஆல்ரைட் கைஸ், எண்ட் ஆஃப் த வீடியோ வந்துட்டோம். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து நான் வந்து இதை பர்ச்சேஸ் பண்ண நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஸோ ப்ளீஸ் கோ அண்ட் செக் தெம். ஸோ ஆன்லைன்லேயோ இல்லாட்டி அவங்க ஸ்டோரை விசிட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டே டியூன் ஃபார் மை நெக்ஸ்ட் வீடியோ.